ஈவினிங் ஸ்நாக்ஸாக கடலை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை தான் 2 விசிலுக்கு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு டோஃபு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு வச்சுட்டேன். அத்தை லஞ்சுக்கு வச்ச முட்டைக்கோஸ் சாம்பார் இருந்தது, அதையே தம்பிக்கும் பாப்பாவுக்கும் டின்னராக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தோஃபு வந்து எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. வெட் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் தோஃபு பார்த்தீங்கன்னா 50 சென்ட் தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம எப்போதும் சண்டே மார்க்கெட் போகும்போதே 2 வெள்ளிக்கு 4 தோஃபு வந்து வாங்கிட்டு வந்துடுது. சில தோஃபில் பார்த்தீங்கன்னா உப்பு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சிலதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கும் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். லாஸ்ட் டைம் வீட்டிலே ஹாட் பாட் செய்கிறதுக்காக வாங்கின தொம்யம் பேஸ்ட்டில் ஒரு பேக்கெட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இடையில ஒன்டான் வேறு செஞ்சுருந்தேன். அதில் ஃபில்லிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சிப்லாக்கில் போட்டு வச்சுருந்தேன். சரி, அது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி சூப்பாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை, மஷ்ரூம், கிராப் ஸ்டிக், அப்புறம் அந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி போட்டு சுட சுட சூப் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது, இடையில இன்னொரு தடவை சூப் வச்சு அதையும் முடிச்சிடணும்.